ரோடு ஃபுல்லாக விழுந்துருக்கானுங்க. அங்கங்கே கை உடஞ்சவன், கால் உடஞ்சவன், அழுந்துன்னு புலம்பி நிற்கிறானுங்க. அங்கங்கே உருண்டு நாய் தான் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு போலக்குது, வண்டிக்கு வண்டி பஸ்ஸுக்கு மோதிடுச்சு போலக்குன்னு. விஜய் பார்க்க போய் மோதிக்கிச்சான். இந்த பரதேசி நாய்களை என்ன தான் சொல்கிறது? இவனுங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. இவங்கள பெத்தாங்க பார்த்தியா, பெற்று எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல், திருவிழா தேர் எதுவுமே பார்க்காம ஓடி உழைச்சி இவனுங்களை படிக்க வச்சு, காலேஜ் வச்சு அனுப்பிச்சி வச்சு, இவனுங்களுக்கு பைக்கு வாங்கி கொடுத்து, இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து எல்லாம் சவிக்கிறதும் பண்ணாம்பார். அந்த மனுஷங்களை நம்பினாதான்டா கஷ்டமாக இருக்குது. உங்களை நீங்கள் சாக வேண்டியவனுங்க தான். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் சாக வேண்டிய தரதலுங்க தான். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அறிவு மயிர் ஒன்றுமே கிடையாது. உங்களை மாதிரி புறம்போக்குங்க இந்த நாட்டுக்கு பாரம். ஆனால் உங்களை படிக்க வச்சு எல்லாம் செஞ்சான் பார்த்தேன் உங்கள் ஒப்பன். அவன் வாழ்க்கையை பூரா தியாகம் பண்ணான் பாரு, உங்கள் அம்மா உங்கள் ஒப்பனும். அந்த அவங்கள தானே பார்க்கும்போது எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த சமுதாயத்தில் வேஸ்ட் குப்பைங்க. நீங்கள் என்னடா அடிப்பட்டு எங்கெல்லாம் விழுந்துட்டு கால் உடஞ்சி அப்படி முறுக்கி நிற்குது, அப்படியே தரன்னு இழுத்துன்னு போகிறாங்க, தூக்கின்னு போகிறாங்க, கால் உடஞ்சி தொங்குது. நீங்களாம் மனுஷங்க தானா? நீங்கள் மனித பிறவிங்க தானா? இப்படி சைக்குவாங்களாடா? நீங்கள் சைக்குவாங்களா? இவ்வளோ நாள் 20, 25 வயசு வரைக்கும், 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு சோறு போட்டு வளர்த்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு கை கால் உடஞ்சி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை சோறு போட வச்சிட்டிங்களே. நீங்களாம் எந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணிட்டா பிறந்தீங்க? உண்மையிலே சொல்கிறேன், உங்களை மாதிரி ஒரு கேவலமான பிள்ளைங்களை பார்த்ததுக்கு இந்த நாடு வெக்கப்படுது. விஜய்க்கு நான் பொண்டாட்டியார் பண்ணுறா ஒருத்தி, நான் வச்சிக்குவேன்றா, சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணு நான் வந்துடுறான்றா ஒருத்தி, அவருக்கு எப்படி வேணால் கம்பெனி கொடுப்பேன்றா ஒருத்தி. எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்கடா. வெளியில் இருக்கிறவன் பார்த்தா என்ன நினைப்பான்? தமிழர்கள் ரொம்ப மட்டமானவர்கள், கேவலமானவர்கள், கேடுகட்டவர்கள். ஒரு எப்படி சொல்கிறது, காசுக்காக ஒரு புகழ் வெளிச்சம் இருந்தால் என்ன வேணாலையும் இந்த தமிழ் பெண்கள்கிட்ட எதிர்பார்க்கலான்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் கேவலப்படுத்துறீங்க, தமிழர்களுக்கும் கேவலப்படுத்துறீங்க, உங்களை பெத்தவங்களையும் கேவலப்படுத்துறீங்க. பரம்போக்கு நாய்களா நீங்கள், இந்த நாட்டின் சாபண்டா. உண்மையிலே சாபக்கேடு. உங்களை துப்பி வாயில் எச்சனடா. டே போங்கடா, போகிற போக்குங்களா.